இன்னும் எவ்வளோ பேர்? 2 லேடீஸ் காலை சொல்லிட்டு எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. வெறுப்பேற்றி தானே அடிக்கணும், சும்மா அடிக்கக்கூடாது. பின்னாடி அவன் சும்மா நிற்கிறா, சாட்டை வச்சுருக்கா, சாட்டை எடுத்து அடிக்கலான்னு பார்க்குறாங்க. அதான் தூரத்தில் என்னென்ன அடிச்சுக்கிட்டு இருக்கா. கேன் எடுத்து அடிக்கலாமே, கேனை முட்டி தான் சாவடிக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் நின்று ஏன் சோலையும் முடிச்சிருவாளுங்க. தடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. செம ஷாட். 1 இன்ச்சு பஞ்சு. 1 இன்ச்சு பஞ்சு வந்து நம்ம ரோலட் பவர் போட தேவையில்ல, தனியாக அது ஒரு அடியாகவே வாங்கி வச்சுக்கிட்டேன். சூப்பரில். என்னங்க விசிறியை வச்சு அடிக்கிறா, போய் சேர்ந்துட்டா. ஆரஞ்சு இல்லை, இது ஆரஞ்சா லட்டா? ஆரஞ்சு தான். இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை. சரி, ஓ, இதை அடித்து தான் இந்த பாலத்தை கீழே விழ வைக்கணுமா? எவ்வளோ நேரங்க அடிக்கிறது? நல்ல வேலை, கீழே விழுந்துருச்சு. 3 பேரா? கார்டன்ட்ட போட்டுக்கலாம். இந்த குண்டன் தான் எனக்கு பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும். கொடுப்ப ஸ்டிங்கர் செத்துட்டான். இதெல்லாம் சில்லற இல்லை கைங்க தான். ஏன்டா தடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக வச்சுருக்காங்க. அந்த 1 இன்ச்சு பஞ்சு வாங்கினதுலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தடுத்தா என்னால் அதை உடைக்க முடியாதா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கான் லைஃப்பில். சூப்பர். அடிக்கடி இந்த ஷாட்டை போடணும். திரும்பி இப்படி உதைக்கிறான்ல, அந்த ஷாட்டை போடணும் அடிக்கடி. இந்த பேய் பிரச்சனை இல்லை, இந்த கோஸ்ட்டு. ஏன்னா இது கத்தி தான் இருக்குது. நான் பயப்படுறது ஒரே ஒரு கோஸ்ட்டுக்கு தான். அது வந்து அந்த முள் வச்ச ஒரு கோஸ்ட் இருக்கும்ல, அதுதான். என்னங்க ஷாட்டு 2 காலில் எட்டி உதைக்கிறான். பயங்கரமாக லைஃப் குறையுது எனக்கு. பாக்ஸு என்ன கிடச்சிருக்கு? மார்ச் ஸ்ட்ரைக்கா என்னமோ கிடச்சிருக்கு. எங்கே அது படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே எத்தனை பேர்? விசிறி அக்கா 1, ஸ்பைக் அண்ணன் 1, 2 பேர். இவங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் போட்டியா? இல்லை, இவங்க 2 பேர் எனக்கு போட்டியா? ஒரு சேவ் அடிச்சிடும். சேவ் அடிச்சுட்டு இப்போ அந்த ஷிப்புக்கு போனோம்னா, ஷிப்பில் வந்து குண்டு போட்டு எதிரில் வர ஷிப்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறேங்க, பைரட்லாம். ஸோ அந்த பைரட் ஷிப் எல்லாத்தையும் நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா ஷிப்பும் அடிச்சிட்டோம்னா ஆளுங்க கம்மியாக வருவானுங்க. ஒருவேளை ஷிப்பை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், ஆள் நிறையா வருவானுங்க. நான் வேறு அதை கரெக்டாக அடிக்க மாட்டேன்னு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வர போகிறானுங்க. எந்த ஷிப்புமே அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஹிட் பண்ணோம். எஸ், இது ஹிட் ஆகிடுச்சுங்க. 2 ஹிட் ஆகிடுச்சு. அதுனா மேலே கோயில் மணி மாரி அதையும் அடிக்க முடியலம்மா, மிஸ் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த ஷிப்பை நான் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி அடிக்கலைன்னு வச்சுங்க, ஏகப்பட்ட பைரட் வர போகிறானுங்க. அதை ஒன்று அடிச்சிட்டேன். சூப்பர். அந்த பெல்லை அடித்தாச்சு. மொத்தமே 3 தான் அடிச்சிருக்கேன்.
ஒரு இதுக்கு 100னா 3 இதுக்கு 300 தாங்க டோட்டலு. இதில் வந்து 2000 3000 வந்து ஸ்கோர் அடிக்கலாம். வரானுங்க பாருங்க, செத்த நேரத்தில் வந்துடுறானுங்க திருன்னு. பாவண்டா டேய், அவனை போட்டு ஏன் அங்கே ஒருத்தன் டார்ச்சர் பண்ண சிவிலியன் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க. கோஸ்ட்டா? இப்போ கோஸ்ட் வந்து இப்போ ரேண்டமாக கோஸ்ட் வருது. ஃபஸ்ட்டு வந்து முள் வந்தப்போ முள்ளாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த கத்தி வந்தப்போ கத்தியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கோஸ்ட் ரைடர் அந்த பழைய கோஸ்ட்டு வந்துச்சுல, அந்த கோஸ்ட் வருது என்னன்னு தெரில. சரி, ஒரு கார்டன் போட்டுக்கோம். அடப்பாவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளு தான் நிறைய பேர் இருக்கானுங்களே, இவனுங்க அவ்வளோ சீக்கிரம் குறையாது லைஃபு. இந்த ஷாட்டு கிடச்சா சூப்பராக இருக்கும், நல்லா கார்டன் ஏறும். அடுத்த 3 பேரை ஆக்சுவலாக வந்து நான் எல்லா கப்பலும் அடிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு 6 பேர்த்தோடு நின்றுருக்கும். எல்லா கப்பலும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட பேர் வரப்போகிறானுங்க பாருங்கள். இப்போ யார் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியலையே, எத்தனை பேர் வரப்போகிறானுங்கன்னு தெரியலையே. 2 பிளேயராக இருந்தால் யாராவது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு 2 பிளேயராக ஹெல்ப் பண்ணி, சப்போஸ் எனக்கு 2 பிளேயராக ஹெல்ப் பண்ண முடியலன்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 100 லைக் வர மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். 100 லைக்கும் ஒரு 10K வியூஸ் கிடைக்குமா? 10K வியூஸ் கிடைச்சா சூப்பராக இருக்கும். பாக்ஸ் எடுத்து இருக்கிற பாக்ஸ்லாம் சின்ன சின்ன பாக்ஸ்லாம் எடுத்து போட்டு அடிக்கலாம். என்னடா ஷர்ட் இது, முழங்கால வச்சு மூஞ்சி குத்திக்கிட்டு இருக்கேன். இது அடிக்கடி டிவி கிளாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். நானும் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் சரி வரலையே. அது நான் இப்போ கிளாரிட்டி கரெக்டாக தான் இருக்குது. என்னென்னா டிவி ஒவ்வொரு தடவையும் ஷேக் ஆகும் போது இந்த மாதிரி கிளாரிட்டி மாறிடுது. ஸோ இவனுங்க கண்டினியூவாக வந்துட்டு தாங்க இருக்க போகிறானுங்க. பாருங்க, நான் பண்ண ஒரு சின்ன தப்பு இப்போ எவ்வளோ பேர் வரானுங்க. அந்த சிவிலியனை காப்பாற்ற முடியுமா? இது ஒரு ஆயுதம் கிடச்சிருக்கு, கண்டாயுதமே ஜடாயுதமே. அது என்னது, ஒரு விரவு கட்ட மாதிரி. டேசி கட்டர் இன்னும் யூஸ் பண்ணல, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணவே இல்லை டேசி கட்டரை. பரவாயில்லைங்க, இந்த டேசி கட்டர் கூட நல்லா தான் இருக்குது. அப்படியே ஏரில் 3 பேர் நின்னானுங்கன்னா ஏரில் அப்படியே பறந்து போய் அப்படியே சொலண்டு அப்படியே விழுவுறானுங்க. உண்மையிலே செம்ம ஷாட் அது. இது பயங்கரமான ஷாட்டு. இது ஒரு 4 ஷாட் போட்டாலே போத மாட்டேது, ரொம்ப சிரமப்படாமல். ஆக்சுவலாக இனிமேல் வரப்போகிற எல்லாருமே இந்த ஷாட்டு தான் போடலான் இருக்கேன். இது பாக்ஸில் ஏதோ ஒரு டெக்னிக் ஓப்பன் ஆகிருக்கு. என்னடா இது ஷாட்டு, காலை எங்கே தூக்கிட்டு கையை எங்கே தூக்கிக்கிட்டு, சிரிப்பு தான் வருது அவனை பார்த்தா. எனக்கு பிடிச்சது அவனுக்கு தடுக்கும் போது இந்த 2 கையை ஒட்டச்ச ஷாட் போடுறோம்ல, உண்மையிலே அது செம்ம ஷாட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷாட்டு. பாருங்கள், மண்டை எவ்வளோ சூடாகி செட்டுச்சேர்னு ஆகுது. ஆக்சுவலாக இந்த ரோலட் பவர் வந்து இதில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சேன். அதாவது நம்ம அந்த ரோலட் பவர் வந்து இந்த முட்டை மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து இதுலேயும் இருக்குது. இந்த 1 இன்ச் பஞ்ச் வந்து இந்த ரோலட்டில் தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இதுலேயும் இருக்குது பரவாயில்ல. ஸோ ஸ்டேஜ் கிளியர் ஆகிடுச்சா? ஸ்டேஜ் கிளியர் ஆகிருக்காது, ஆகிடுச்சுங்க. யார்ரா அது? இவனுங்க ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க.
இவனுங்களால அடி தாங்க முடியாமல் அவங்களோட அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டானுங்களா இல்லை யாருங்க மியூசிக் டைரக்டரா? மியூசிக் டைரக்டர்னால் மியூசிக் தான்டா